ஹரே கிருஷ்ணா. ஸோ பகவத்கீதா 7வது அத்தியாயம் 2வது ஸ்லோகம். ஞானம் தேஹம் சவிஜ்ஞானம் ज्ञानं तेहं विज्ञानम् இதம் வக்ஷ்யாம்யசேஷதः इदं वक्यं वदेतरः யஜ்ஞாத்வா நேஹ பூயோன்யச் ஞாத்தவ்யம் அவசிஷ்யதே. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சுகுணா மாதாஜி வாசிக்கிறீங்களா? வாசிக்கிறேன் மாதாஜி. பதம் 2. ஞானம் தேகம் ச விஜ்ஞானம் இதம் வஸ்யாம்யசேஷதः யஜ்ஞாத்வா நேக பூயோன்யச் ஞாதவ்யம் அவசிஷ்யதே. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கதாசித் காலிந்தி தட கலாசித் காலிந்தி தட விபீன சங்கீத கராவோ விபீன சங்கீத கராவோ கதாசித் காலிந்தி தட விபீன சங்கீத கராவோ கதாசித் காலிந்தி தட விபீன சங்கீத கரோவோ முதாபீரிநாரி வதன முதாபீரி நாரி வதன கமலாஸ்வத மதுப கமலாஸ்வாத மதுப முதாபீரிநாரி வதன கமலாஸ்வத மதுப முதாபீரி நாரி வதன கமலாஸ்வாதா மதுப ரமா சம்பு பிரம்மாமர ரமா சம்பு பிரம்மாமர பதி கணேஷார்ச்சித பதோ பதி கணேஷார்ச்சிதாபதோ रमा शम्भु ब्रह्मामर पति गणेशार्चित पदो ரமா சம்பு பிரம்மாமர பதி கணேஷார்ச்சிதபதோ जगन्नाथ स्वामी नयना पतगामी भावातु मे ஜெகநாத சுவாமி நயன பதகாமி பவதுமே जगन्नाथ स्वामी नयना पतगामी भावातु मे ஜெகநாத சுவாமி நயன பத காமி பவதுமே. हरि बोल. हरे कृष्णा. Thank Thank you. you மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஸோ நம்ம நாளையில இருந்து எல்லாருமே திருப்பியும் நம்ம ரெண்டு ஸ்டான்ஸை நம்ம ரிப்பீட் பண்ற மாதிரி நம்ம கிளாஸ் வச்சுக்கலாம். இன்னைக்கு நம்மளுக்கு கிளாஸ்க்கு போகலாம். நம்மளுக்கு ரசராணி மாதாஜி கிளாஸ் எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. कृष्ण माता जी। हरे कृष्णा माता जी। हरे कृष्णा माता जी। हरे कृष्णा माता जी। மாதாஜி. कृष्णा माता जी। माता जी। हरे ஹரே கிருஷ்ணா மாதாஜி. हरे எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. हरे कृष्णा माता जी। ஹரே கிருஷ்ணா. எல்லாரும் மங்களாச்சரணம் சொல்லிட்டு நம்ம இன்னையோட பதத்துக்குள்ள போலாம். ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கயா சக்ஷுரோன்மிலிதம் येन तस्मै श्रीगुरवे नमः।
नमः ॐ विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने नामस्ते सरस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यातीशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौरभक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து 7வது அத்தியாயம் வந்து நம்ம நேற்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுல வந்து இன்னைக்கு வந்து 2வது பதத்துல வந்து பகவான் என்ன சொல்றாரு, நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாரு அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு வந்து பார்க்கலாம். பானுமதி மாதாஜி, இன்னைக்கு டிரான்ஸ்லேஷன் படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே தற்போது சாதாரண அறிவையும் தெய்வீக அறிவையும் நான் உனக்கு முழுமையாக அறிவிக்கின்றேன். இதனை அறிந்த பின் நீ அறிய வேண்டியவை ஏதும் இருக்காது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பகவான் வந்து 2 விதமான ஞானங்களை பற்றி இதுல வந்து சொல்றாரு. ஸோ இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஞானம், அதாவது புலன்களை கொண்டு நம்ம அறியக்கூடிய ஒரு சாதாரண ஒரு அறிவு. அடுத்தது விஞ்ஞானம். இந்த விஞ்ஞானம் என்னன்னா பகவானை பத்தின அந்த தெய்வீகமான ஆழமான அறிவு. இந்த 2 விஷயங்களை பத்தி பகவான் வந்து அர்ஜுனனுக்கு சொல்றாரு. சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இத நான் உனக்கு சொல்லிட்டேன். ஸோ இத தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதை விட உனக்கு வேற என்ன வேணும், நான் உனக்கு டாப் மோஸ்ட் இந்த விஷயத்தையே நான் வந்து உனக்கு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி பகவான் வந்து நான் இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றாரு. சோ இப்போ இந்த பதங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு 7.1 நேற்று மாதாஜி எடுத்தாங்க, விதா மாதாஜி எடுத்தாங்க. இன்னைக்கு 7.2 பாக்குறோம், நாளைக்கு 7.3 பார்ப்போம். இதெல்லாம் என்ன அப்படின்னா இந்த 3மே வந்து ஒரு செட் ஆஃப் ஸ்லோகாஸ். இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா அந்த ஞானத்தோட புகழை வந்து பகவான் வந்து சொல்றாரு. சோ இந்த ஞானம் வந்து எப்பேற்பட்ட ஞானம், இது தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு என்ன பயன். இப்ப நம்ம வந்து குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது நம்ம சொல்லி கொடுப்போம், மேக்ஸை படி, மேக்ஸ்ல அடிஷனை படி, டேபிள்ஸ் படி, இந்த டேபிள்ஸ் படிச்சா நாளைக்கு கடைக்கு போகும்போது நீ நல்ல ஸ்பீடா அந்த டேபிள்ஸ் ஞாபகம் வச்சிருந்த அப்படின்னு சொன்னா ஒரு கடைக்கு போய் ஒரு திங்ஸ் வாங்கும்போது உனக்கு ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து அவங்கள சொல்லுவோம், இதை படிக்கிறதுனால இந்த பயன், இதனால இது, இப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுப்போம். அதே மாதிரி இங்க பகவான் வந்து இந்த ஞானத்தோட மகத்துவம் என்ன அப்படிங்கிறத இந்த 3 இதுல வந்து பகவான் வந்து விவரிச்சு சொல்றாரு. சோ இதுல வந்து இந்த ஞானம் அப்படிங்கிறது வந்து இந்த ஜட உலக பத்தின இந்த அறிவு. இந்த விஞ்ஞானம் அப்படின்னு சொன்னா நம்ம பார்த்தது மாதிரி இது ஆன்மீக அறிவு. பகவான உள்ளதுபடி அவரோட தன்மை, அவர் எப்படிப்பட்டவர், அவரோட அந்த ஆன்மீக லோகம் எப்படிப்பட்டது, இந்த பத்தினதான் இந்த விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லி இங்க வந்து சொல்றாங்க. சோ இந்த விஷயங்கள், இது ஞானம், இது விஞ்ஞானம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா நம்மளால தெளிவான ஒரு முடிவை வந்து எடுக்க முடியும். சோ இது தெரியல அப்படின்னு சொன்னா நம்மளால ஒரு ப்ராப்பரான ஒரு டிசிஷனை வந்து எடுக்க முடியாது, ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்மளால வர முடியாது அப்படின்னு சொல்லி இங்க வந்து சொல்றாங்க. சோ இதை எதுக்காக சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்ப நம்ம பசங்க எல்லாருமே இருக்காங்க, எல்லாரும் காலேஜ் படிக்கிறாங்க. காலேஜ் படிச்சுட்டு அவங்களுக்கு எல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம இந்தியால இருந்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து இவ்வளவுதான் சேலரி கொடுப்பான், ஒரு வேலை கிடைச்சிச்சுன்னா நமக்கு இவ்வளவுதான் வந்து சம்பளம் கிடைக்கும். சோ நம்ம வந்து இங்க இருந்து வேற எங்கேயாவது போனோம் அப்படின்னு சொன்னா அந்த நாட்டுல வந்து இன்னும் சேலரி வந்து எனக்கு அதிகமா கொடுப்பான், அப்போ நான் என்னோட இந்த வாழ்க்கை வந்து தரத்தை வந்து நான் முன்னேற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நினைக்கிறாங்க. சோ இது எதனால அவங்களுக்கு தெரிய வருது, அவங்க வந்து ஆராய்ச்சி பண்றாங்க, ரிசர்ச் பண்றாங்க. இங்க வந்து இவ்வளவுதான் கிடைக்குது, இதை படிச்சோம்னா இந்தியால இதுதான் கிடைக்கும், ஃபாரின் போனோம்னா இதை விடையும் இன்னும் பெட்டரா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா 2யுமே வேறுபடுத்தி அவங்க வந்து பாக்குறாங்க. சோ அவங்களுக்கு வந்து தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு 2யுமே தெரிஞ்சுக்கிறதுனால, அதாவது ஞானம் விஞ்ஞானம் 2யுமே தெரிஞ்சுக்கிறதுனால அவங்களால ஒரு ப்ராப்பர் டிசிஷனுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லி இங்க வந்து சொல்றாங்க. சோ இப்போ ஒருத்தங்களுக்கு மட்டும் இப்ப ஜட ஞானம், அதாவது வெறும் ஞானம் மட்டும், இந்த ஜட உலக பத்தின அறிவு மட்டும் நமக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்மளால எப்படி நினைப்போம் அப்படின்னு சொன்னா, இந்த நாடு பெரியது, இந்தியா வந்து ரொம்ப சின்ன நாடு, இந்தியால வந்து நம்மளால இப்படி பண்ண முடியாது, நம்மளால இவ்வளவு ஃப்ரீயா இங்க வந்து இருக்க முடியாது, இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு இதை மட்டுமே தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா அது ரொம்ப லிமிட்டடான ஒரு நாலேஜ். இதை வச்சு நம்மளால ஒரு ப்ராப்பரான ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியாது. இதே இது அதாவது விஞ்ஞானம், பகவானை பத்தின அந்த ஞானம், அது வந்து டாப் மோஸ்ட், அது வந்து வெளாவெரியா விரிச்சு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி இங்க வந்து சொல்றாங்க. அதே மாதிரி அந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் நாலேஜ் இல்ல, இந்த நாடும் இருக்கு,
இந்த நாட்டிலையும் போய் நாங்க இவ்வளவு சம்பாதிக்க முடியும், இந்த நாட்டுக்கு போனாலும் என்னோட தராதரத்தை, அதாவது இந்த வாழ்க்கை இதை வந்து நான் வந்து முன்னேற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரெண்டுமே தெரியும் போது அவங்கள வந்து ரைட்டா இது ராங்கா, நம்ம இந்தியாலே இருக்கலாமா இல்ல ஃபாரின் போலாமா அப்படின்ட்டு ஒரு நல்ல கன்க்ளூஷனுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லி இங்க வந்து சொல்றாங்க. சோ இந்த ஜட ஞானம் எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இது வந்து ஒரு அழிவுள்ள ஒரு ஞானம், ரொம்ப டெம்பரரியான ஒரு விஷயம். அது வந்து நம்மள வந்து எந்த விதத்திலயுமே அது வந்து நம்மள காப்பாத்தாது. ஆனா இந்த பகவானை பத்தின ஞானம் அப்படி கிடையாது. சோ நிறைய பேர் இப்ப என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த வேத ஞானம் நமக்கு தெரியுதே, நமக்கு தான் தெரியுதே, நம்ம இத ஸ்லோகங்கள் படிக்கிறோம், நமக்கு நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், சோ இது எல்லாமே தெரியுதே, சோ அப்போ ஸ்வர்க்கத்துக்கு போனா என்ன, இல்ல பிரம்மலோகத்துக்கே போனா என்ன. நிறைய பேர் வந்து அந்த ஞானத்தை இதுதான் டாப் மோஸ்ட் ஞானம்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த பிரம்மாவோட இடம் சத்தியலோகமா இருக்கட்டும், மகர்லோகமா இருக்கட்டும், தபலோகமா இருக்கட்டும், எல்லாமே வந்து அழியக்கூடியது. அதே மாதிரி பிரம்மா, நிறைய பேருக்கு என்ன தோணும், நான் வந்து இங்க இருந்தா தானே நான் இந்த துன்பங்களுக்கெல்லாம் அனுபவிக்கணும், நான் இங்க இருந்தா தானே வந்து இந்த உலகம் அழியும் போது நானும் அழியணும், இந்த துன்பங்களை அனுபவிக்கணும், கஷ்டப்படணும். இதெல்லாமே வந்து தெரிஞ்சுட்டு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நான் பேசாம பிரம்மா ஆயிடலாமே, இல்ல இந்திரன் ஆயிடலாமே, அப்ப எனக்கு இந்த கஷ்டம் எல்லாம் இல்லையே, இங்க இருந்து தப்பிச்சு நான் அங்க போயிடுவேன். ஆனா அங்க போனாலும் நம்ம வந்து மறுபடியும் இங்க வீழ்ந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா அதுவும் பெர்மனண்டான ஒரு இடம் கிடையாது. இப்ப நம்மளும் நல்லா தவம் பண்ணி எல்லாமே பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்மளும் பிரம்மா ஆகலாம். நம்ம ரொம்ப சூப்பரா வந்து புண்ணியங்கள் எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு அந்த மாதிரி அதுக்கான பர்டிகுலரா இந்த தவங்கள் எல்லாம் பண்ணா நம்மளும் நாளைக்கு இந்திரன் ஆகலாம். ஆனா அதுவும் வந்து அந்த பொசிஷன் இப்ப எப்படி ஆட்சி மாறுதோ, இப்ப முன்னாடி இது வரைக்கும் 5 வருஷத்துக்கு முன்னாடி வேற ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருந்துச்சு, இப்ப இன்னொரு ஆட்சி நடக்குது அப்படின்னு சொல்லும் போது அதே மாதிரி இந்த பொசிஷன் பிரம்மாங்கிறதும் இந்திரனுங்கிறதும் இதுவும் மாறும். சோ இதுவும் மாறும், இதுவும் இந்த ஜடலோகம் மாதிரி இதுவும் டெம்பரரியான ஒரு விஷயம். சோ இதுவும் எனக்கு வேண்டாம், இதை தாண்டி ஆன்மீக லோகம்னு ஒண்ணு இருக்கு, நித்தியமான ஒரு லோகம் இருக்கு, அங்க நித்தியமான என்னோட ஷியாமசுந்தரர் இருக்காரு, என் பகவான் இருக்கிறாரு அப்படின்ட்டு யாருக்கு தெரியுதோ அதுதான் வந்து விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லி இங்க வந்து சொல்றாங்க. அதுதான் வந்து உயர்ந்த நிலையும் கூட. இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஓகே, இது பெட்டரா இருக்கு, நம்ம இங்கே இருந்துக்கலாம், இங்க இருந்து பிரம்மாவை போய் அடைஞ்சிடலாம், அங்க நம்ம வந்து சௌக்கியமா இருக்கலாம், இல்ல பிரம்மாவே ஆயிடலாம். இப்படிங்கிறது வந்து குழந்தைங்க வந்து ஒரு சின்ன சாக்லேட்டுக்கு ஆசைப்படுறது மாதிரி. அந்த ஒரு நிமிஷத்துக்கு அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், ஒரு சின்ன ஒரு ஸ்பேனுக்கு அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், அப்புறம் இன்னொரு விஷயத்த பார்க்கும்போது அந்த சந்தோஷம் மறைஞ்சு போயிடும். சோ இது வந்து நமக்கு வந்து ஒரு பெர்மனண்டான ஒரு உயர்ந்த நிலையையோ ஒரு உயர்ந்த நித்தியமான ஒரு சந்தோஷத்தையோ இது வந்து கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லி இங்க வந்து சொல்றாங்க. சோ யார் ஒருத்தங்க வந்து எது உயர்ந்தது எது தாழ்ந்தது அப்படின்னு சொல்லி வேறுபடுத்தி அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுல ஒர்க் பண்றாங்களோ, அதுக்கான செயல்களையும் முயற்சிகளையும் செய்யறாங்களோ, அவங்களால அவங்களோட வாழ்க்கை வந்து எப்படி ஆகும் பார்த்தோம் அப்படின்னா அர்த்தம் உள்ளதாக மாறுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது அது வரைக்கும் நம்ம செய்யக்கூடிய செயல் எல்லாமே வந்து நமக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். சோ எப்ப வந்து நம்ம பகவானை புரிஞ்சுக்கிட்டு பகவானோட திருப்திக்காக ஒரு செயலை செஞ்சு அந்த நித்தியமான அந்த பெர்மனண்டான அந்த ஆன்மீக லோகத்தை போய் அடைகிறோமோ, அப்பந்தான் நம்ம இவ்வளவு நாள் செஞ்சதுக்கு அது வந்து பலன் அப்படின்னு சொல்லி இங்க வந்து சொல்றாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்னும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த காலேஜ் படிக்கும்போது பசங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மோகம் இருக்கும், எப்படியாவது அமெரிக்கா போயிடணும் இல்ல யூகே போயிடணும், அங்க போய் நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மோகம் வந்து நிறைய பசங்களுக்கு இருக்கும். சோ இது எப்படி வருது அப்படின்னா, இப்ப இந்த காலத்துல வந்து நம்ம மாமா சித்தப்பா பெரியப்பான்னு ஒருத்தங்க அங்க வேலை பார்ப்பாங்க, அவங்க அங்க இந்த மாதிரி இருக்கும், சூப்பரா இருக்கும், அங்க இந்த மாதிரி இருந்துச்சு அந்த மாதிரி இருந்துச்சுன்னு ஒரு இது சொல்லுவாங்க. இப்ப நம்ம நிறைய வெளியில போறோம், படம் பாக்குறோம், நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியுது. சோ இந்த மாதிரி அவங்களுக்குள்ள கொஞ்சம் 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 கொஞ்சமா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எப்படியாவது அமெரிக்கா போயிடணும் அப்படிங்கிற அந்த ஒரு மோகம் வருது. இந்த மோகம் எப்படி இதாகுதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அந்த பசங்களை வந்து எப்படி போறது அமெரிக்காக்கு, நான் இவ்வளவு மார்க் எடுத்திருக்கேன், இந்த கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை வச்சு நான் எப்படி போக முடியும், ஓகே அப்ப நான் இந்த பர்டிகுலரா இந்த எக்ஸாமை நான் எழுதணும், இந்த எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு நான் போய் கோர்ஸ் அட்டன் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் பண்ணணும். இன்னைக்கு நான் இந்த இடத்துல டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா இன்னைக்கு என்னால கிளாஸுக்கு போக முடியாது, என்னால ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. ஸோ எனக்கு டிட்டர்மைண்டா நான் வந்து அமெரிக்கா போகணும் அப்படின்னு சொன்னா அவங்க என்ன பண்றாங்க, ரொம்ப டிட்டர்மைண்டா அந்த 4 வருஷம் முடிஞ்ச உடனே நான் வந்து அமெரிக்கா போயிடணும் அப்படின்னு ரொம்ப தீவிரமா அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணி முயற்சி பண்ணி டிட்டர்மைண்டா வந்து அந்த விஷயங்களை வந்து அவங்க வந்து பண்றாங்க. சோ இதே மாதிரி சிமிலரா இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த ஸ்வர்கலோகம் பிரம்மலோகம் இல்ல அமெரிக்காவோ இந்தியாவோ இது எல்லாமே வந்து டெம்பரரி.
ஸோ அவங்க அந்த பசங்க எப்படி டிட்டர்மைண்டா இல்ல இந்தியா வேண்டாம் நான் அமெரிக்கா போகணும் எவ்வளோ டிட்டர்மைண்டா அவங்க படிக்கிறாங்களோ அதே மாதிரி நம்மளும் இது எல்லாமே வந்து போய் இது எல்லாமே அநித்தியமானது என்னைக்குனாலும் அழிஞ்சிரும். ஸோ இதை தாண்டி அந்த நித்தியமான லோகம் இருக்கு. ஸோ அது நமக்கு எப்ப தெரியுதோ நம்மளும் அந்த மாதிரி டிட்டர்மைண்டா அந்த முயற்சியை பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ முயற்சி இல்லை நமக்கு வந்து அந்த ஒரு சின்சியரிட்டி இல்லை அந்த முயற்சி இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்மளும் என்ன ஆகுறோம் வீழ்ச்சி அடைஞ்சிருவோம். நமக்கு வந்து சின்னதா ஒரு டிஸ்ட்ராக்ஷன் கிடைச்சா கூட நம்ம வந்து வீழ்ச்சி அடைஞ்சிரும். நம்ம பண்ண அத்தனையுமே வந்து பாதியில அப்படியே விட்டுடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல இன்னும் மேலும் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த செயல் அதாவது இந்த டிட்டர்மினேஷனோட அதாவது நம்ம எப்படியாவது போய் நம்ம இலக்கை அடைஞ்சிடணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம அந்த சலனம் இல்லாம இருக்கணும். ஓகே எந்த டவுட்டுமே இல்லாம இருக்கணும் அப்படின்னா இப்ப நம்மள வந்து நிறைய பேரு நமக்கு இப்ப எனக்கு வந்து சுகர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து அலோபதி மெடிசன் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப எனக்கு சுகர் இருக்கு நான் அலோபதி மெடிசன் எடுத்துட்டு இருக்கேன். அப்போ ஒரு பாயிண்ட்ல ஒருத்தவங்க வந்து எனக்கு சொல்றாங்க நீ இவ்வளவு நாள் எடுத்தல இல்ல சித்தா ட்ரை பண்ணி பாரு இல்ல ஹோமியோ ட்ரை பண்ணி பாரு. அப்போ நமக்கு வந்து ஒரு இது வரும் ஓ அப்போ இதை விட அது பெட்டரா அதை விட இது பெட்டரா நான் இவ்வளவு நாள் இது பண்ணனேன் எனக்கு இன்னும் வந்து சுகர் குறையவே இல்லையே அப்படின்னு எனக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஏன்னா எனக்கு நம்பிக்கை இல்லை அந்த இடத்துல. இது என்ன கண்டிப்பா வந்து இந்த மருந்து வந்து எனக்கு வந்து ஒரு இதை கொடுக்கும் என் உடம்போட பிரச்சனையை வந்து அதை நிவர்த்தி பண்ணும் தீர்த்திடும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை வந்து எனக்கு இல்லை. சோ இங்க என்ன சொல்றாரு பகவான் அப்படின்னா அந்த சலனம் இல்லாம நம்ம வந்து அந்த முழு நம்பிக்கையோட நம்ம வந்து அது ஞானம் இது விஞ்ஞானம் இது அழிவுக்கு உட்பட்டது இது அழிவுக்கு உட்படாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நம்மள வந்து தெரிஞ்சுக்க சொல்றாரு. சோ அதுக்காக பகவான் வந்து இங்க நமக்கு வந்து வேறுபடுத்தி காமிக்கிறாரு. சோ சின்ன சின்ன நம்ம கண்ணு முன்னாடி பாக்குற இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து உன்னை ஒரு விதங்கள்ல டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. இது எல்லாமே வந்து ஜஸ்ட் அந்த ஒரு ஷைனிங்கா நம்மள வந்து அது காமிக்குது. இது ரொம்ப நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு அழகா இருக்குன்னு காமிக்குது. ஆனா இது எல்லாமே வந்து அழியக்கூடிய விஷயம். சோ இத பார்த்து அட்ராக்ட் ஆகி நம்மளும் வந்து திரும்ப இங்க வந்து அழிஞ்சு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி பகவான் வந்து இங்க சொல்றாரு. சோ அதுக்கு இன்னும் வந்து எக்ஸ்ட்ராவா இதுல என்ன ஆட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பகவான் இந்த ஸ்லோகங்கள் அதாவது இந்த ஞானத்தை பத்தி சொல்லும் போது இந்த 7th சாப்டர்ல பகவான் இன்னும் என்ன சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது யாருக்கு தெரியுதோ தெரிஞ்சவங்க வந்து அந்த கரெக்டான ரூட் எடுப்பாங்க. நம்ம இப்படிதான் போகணும் இங்கதான் போகணும் டெஸ்டினேஷன் இது அப்படின்னு சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அதை போய் அடையிறதுக்கு எல்லா விதமான முயற்சியும் எடுப்பாங்க. 4 பேர்கிட்ட கன்சல்ட் பண்ணுவாங்க இந்த ஊருக்கு எப்படிங்க போறது அப்படின்னு சொல்லி கன்சல்ட் பண்ணுவாங்க. கன்சல்ட் பண்ணிட்டு அந்த ஊருக்கு எப்படி போய் அடையணுமோ அதுக்கான எல்லா முயற்சிகளையும் அவங்க வந்து செய்வாங்க. அதே மாதிரி இத யார் ஒருத்தங்களுக்கு இந்த ஞானமும் விஞ்ஞானமும் வெவ்வேறு இந்த விஞ்ஞானம் தெரியறதுனால என்ன பயன் ஞானம் தெரியறதுனால நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு தெரியுதோ அவங்க எந்த இலக்க போய் அடைவாங்க அவங்க எந்த மாதிரி செயல்கள் செய்வாங்க. சோ இதை யாரு ஃபாலோ பண்ணுவாங்க யாரு ஃபாலோ பண்ணாம விடுவாங்க இந்த மாதிரி விஷயங்களை வந்து பகவான் வந்து இந்த 7வது அத்தியாயத்துல நமக்கு சொல்லுவாரு. இந்த ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் இன்னும் மேலும் விவரிச்சு ரொம்ப இதா வந்து பகவான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவாரு. சோ இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா லாஸ்டா நம்ம வந்து இப்ப நிறைய பேர் இருக்காங்க நிறைய சயின்டிஸ்ட் இருக்காங்க நிறைய பேர் ரிசர்ச் பண்றாங்க. இவங்க எல்லாருமே வந்து நிறைய ரிசர்ச் இத்தனை வருஷமா பண்றாங்க அவங்க சொந்த காசை போட்டு பண்றாங்க நிறைய படிச்சிருக்காங்க வெவ்வேறு யூனிவர்சிட்டிஸ்ல படிச்சிருக்காங்க நிறைய டிகிரிகள் வச்சிருக்காங்க ஏதோ நிறைய கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா ஒருத்தரால கூட மரணத்தை வெல்லவே முடியல. இது வரைக்கும் எவ்வளவு முயற்சி பண்ணியும் இந்த மரணத்தை வந்து அவங்களால வெல்லவே முடியல. சோ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா என்னைக்காவது ஒரு நாள் இது கம்ப்ளீட்டா வந்து ஒரு நேச்சர் சயின்ஸ் தாங்க இதை எப்படியாவது நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னா என் நாலேஜ் நான் என்னோட அறிவு வந்து கிரேட்டு அப்படின்னு சொல்லி நான் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வருஷ கணக்கா வந்து அவங்களோட படிப்பு அவங்களோட டைம் அரசாங்கத்தோட காசு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவங்க வந்து வேஸ்ட் பண்றாங்க. ஆனா இத பகவான் ரொம்ப சிம்பிளா வந்து இங்க என்ன சொல்றாருன்னா இந்த இயற்கை இந்த ஜட இயற்கை வந்து என்னோட சூப்பர்விஷன் கீழதான் அது இயங்கிட்டு இருக்கு. நான் தான் அதை வந்து காரணகர்த்தா நான் வந்து இதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். இது எல்லாமே என்னோட இது கீழே தான் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றாரு. சோ அது மட்டும் இல்லாம எப்படி நம்மளால இந்த இயற்கையில இருந்து இந்த ஜட இயற்கையை மீறி நம்மளால ஓவர் கம் பண்ணி வர முடியும் அப்படிங்கிற அந்த சொல்யூஷனையும் பகவான் கொடுக்குறாரு.
சோ நம்ம வந்து ஞானம் ஞானம்னு நம்ம புலனை திருப்திப்படுத்துறது, நான் இவ்வளவு படிச்சிருக்கேன், அப்ப அந்த படிப்புனால நான் வந்து இதை எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பகவான் இங்க வந்து ரொம்ப சிம்பிளா என்ன சொல்றாரு, இல்லப்பா அது அப்படி கிடையாது, உன்னால வெல்ல முடியாது, உன்னோட இந்த லிமிட்டடான இந்த நாலேஜ் வச்சு உன்னால வெல்ல முடியாது, அதுக்கு அந்த ஞானம்ங்கிறது அந்த அறிவுங்கிறது வேற. சோ நீ அதை வந்து உள்ளது உள்ளபடி தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி பகவான் வந்து இங்க நமக்கு வந்து சொல்றாரு. சோ நம்மளும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நம்ம கிட்ட இருக்கிற விஷயங்களை வச்சு நம்ம வந்து அதாவது தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். எது ஞானம், எது விஞ்ஞானம், இதை தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பயன். இப்ப நமக்கு வந்து விஞ்ஞானம் தெரிஞ்சிருக்கு, அதாவது பகவான் இவர் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள், இங்க எல்லாமே டெம்பரரி, அவர் மட்டும்தான் நித்தியம், சோ அவருக்கு அந்த பக்தி தொண்டு பண்றதுதான் நித்தியம், இது எல்லாமே தெரிஞ்சிருக்கு. சோ இதை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப டிட்டர்மைண்டா நம்மள வந்து பண்ண சொல்றாங்க. சோ அதுல வந்து ரொம்ப லேகிங்கா இல்லாம, இது பண்ணணுமா, இன்னைக்கு பண்ண வேண்டாம் நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு நம்ம இல்லாம எடுத்த செயலை வந்து ரொம்ப தீவிரமா வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி இங்க வந்து சொல்றாங்க. ஹரே கிருஷ்ணா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பாகவதம் பார்ப்போம். இதுல ஏதாவது கேள்விகள் இருந்தா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நம்ம கிளாஸோட எண்டில் வந்து பார்க்கலாம். நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயமுதிரேத். நஷ்டப்ராயேஷ பத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாத் பகவதே உத்தம ஸ்லோகே பக்தி பவதி நைஷ்டிகி. கம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கே யத்கிரிமித்ருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரு தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து கிருஷ்ணரோட லீலைகள் வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, பகவான் வந்து மதுரா வந்தாச்சு. ஸோ இப்போ மதுரால இங்க கம்சனரோட இடத்துக்கு பகவான் வந்துட்டாரு. இங்க அவர் என்ன லீலைகள் எல்லாம் பண்றாரு அப்படிங்கிறது தான் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுல இன்னைக்கு வந்து என் பேக்ரவுண்ட்ல தெரியறது மாதிரி பகவான் வந்து அந்த யாக மேடையில் இருக்கக்கூடிய அந்த வில்ல வந்து உடைக்கிறாரு. சோ இது அவர் எப்படி பண்றாரு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். சோ அப்ப பகவான் வந்து நம்ம மதுரால வந்தாச்சு. அப்போ அவரை பார்க்கறதுக்கு ஒரு கண்ணு 2 கண்ணு பத்தல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போட்டி போட்டு முன்னுக்கு இப்படியே ஓடி 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 வந்து பகவானை வந்து பாக்குறாங்க. பகவான் அவ்வளோ அழகு. அவரும் பலராமரும், கிருஷ்ணரும் பலராமரும் அந்த மதுரா அந்த வீதிகள்ல நடந்து வரும்போது அவங்க வந்து இவங்க தேவர்களா இருப்பாங்களோ, இல்லைன்னா அந்த சாக்ஷாத் முழுமுதற் கடவுளா இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே வந்து அப்படியே முந்திக்கிட்டு ஓடி பிடிச்சு முந்திக்கிட்டு வந்து பகவானை வந்து பாக்குறாங்களாம். அப்போ அவங்களுக்கு பகவானோட அந்த அழகை வந்து கிரகிச்சிக்கவே முடியல. அவங்களால அப்படியே ஒரு சிலர் வந்து மயக்கமே வருது, ஒரு சிலர் வந்து அழுறாங்க, ஒரு சிலர் வந்து தாங்க முடியாத ஒரு சந்தோஷத்துக்கு போறாங்க. ஐயோ நான் கிருஷ்ணரை பார்த்துட்டேன் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து அவங்க வந்து இருக்கிறாங்க. அப்போ கிருஷ்ணரும் பலராமரும் அவரோட மத்த சகாக்களும் எல்லாருமே வந்து அந்த வீதியில அப்படியே நடந்து வரும்போது ஒரு கூனியான ஒரு பொண்ணை வந்து அவர் வந்து பாக்குறாரு, பகவான் வந்து பாக்குறாரு. அந்த பொண்ணு என்ன பண்றா அப்படின்னு சொன்னோம்னா, கையில வந்து ஒரு பாத்திரத்துல வந்து கொஞ்சம் சந்தனம் வந்து கரைச்சி எடுத்துட்டு போறா. அப்போ பகவான் தான் ரொம்ப கருணை கடல் அவர். சோ அப்போ அவர் வந்து இந்த பொண்ணை வந்து நம்ம எப்படியாவது இது பண்ணணும், எலிவேட் பண்ணணுங்கிறதுக்காக பகவான் வந்து இங்க என்ன பண்றாரு அப்படின்னா கூப்பிடுறாரு. அந்த பொண்ணை பார்த்து கூப்பிடுறாரு. நீ எங்க போற, உன் கையில நீ என்ன வச்சிருக்க, இதை எதுக்கு எடுத்துட்டு போற, யாருக்கு எடுத்துட்டு போற அப்படின்னு சொல்லி பகவான் கேட்கவும், அந்த பொண்ணு வந்து இதை எங்க ராஜா கம்சனுக்கு வந்து நான் எடுத்துட்டு போறேன், என்னோட டெய்லி வேலை வந்து இந்த சந்தனத்தை அரைச்சு நான் எடுத்துட்டு போய் எங்க ராஜாவுக்கு வந்து நான் கொடுக்கணும், இதுதான் என்னோட வேலை அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து சொல்றா. சோ சொன்ன உடனே பகவான் வந்து சொல்றாரு, நீ வந்து எங்களுக்கு தரலாமே, எனக்கும் பலராமருக்கும் நீ கொடுக்கலாமே, எங்களுக்கு நீ கொடுத்தன்னா அதோட பலன் வந்து உனக்கு எவ்வளவு சூப்பரா இருக்கும், நீ வந்து இவன் ராஜாக்கு கொடுத்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, நீ எதுக்காக அப்படி பண்ற அப்படின்னு சொல்லி பகவான் சொன்ன உடனே இந்த பொண்ணுக்கு வந்து ஷாமசுந்தரரை பார்த்த அந்த ஒரு சந்தோஷத்துல அந்த ஒரு இது பகவான் சொல்லிட்டாரு, அவளுக்கு எதுவுமே புரியல. உடனே அந்த சந்தனத்தை எடுத்து என்ன பண்றாங்கன்னா பகவானுக்கும் பலராமருக்கும் தேய்ச்சி விடுறாங்க. அவரோட கை காலு பேசு இது எல்லாத்துலயுமே அந்த பொண்ணு வந்து தேய்ச்சி விடுறாங்க. தேய்ச்சி விட்ட உடனே வந்து பகவானுக்கு வந்து ஒரே சந்தோஷம். ஏன்னா பகவான் சொன்ன அந்த வார்த்தையை அந்த பொண்ணு கேட்டுட்டா, பிளஸ் பகவானுக்கு அந்த பக்தி தொண்டையும் அவ செஞ்சுட்டா. பகவானுக்கு திருப்திகரமான அந்த விஷயம்தான் பக்தி தொண்டு.
சோ அதையும் அந்த பொண்ணு வந்து செஞ்சுட்டா. உடனே பகவானுக்கு தாங்க முடியாத சந்தோஷம் வந்துருந்து. ஓ, இவ சொன்னதை கேட்டுட்டா, எனக்கு இப்படி ஒரு சந்தனத்தை கொடுத்து எனக்கு ஒரு சேவையும் அவ செஞ்சுட்டான்னு சொல்லிட்டு பகவான் அந்த பொண்ணை வந்து அணைச்சு, அந்த பொண்ணு கூனி ரொம்ப கூனியா இதா இருக்காங்க, பொண்ணை வந்து நிமித்தி விட்டுறாரு. அப்படியே அணைச்சு புடிச்சு கழுத்தை இது பண்ணி இப்படி நிமித்தி விட்டுறாரு. அந்த பொண்ணை பகவான் இப்படி பண்ணோம்னா அந்த பொண்ணு வந்து அவ்வளோ அழகா மாறிடுறாங்க. அந்த கூனி, அந்த வயசான தன்மை எல்லாம் போய் அந்த பொண்ணு வந்து ரொம்ப அழகா மாறிடுறாங்க. சோ அப்ப இதுல வந்து நம்ம இந்த ஒரு இன்ஸ்டன்ஸ்ல வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கிருஷ்ணருக்கு நம்ம வந்து செய்யக்கூடிய அந்த சேவை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். உடனடியாக, அதாவது நான் இதை செஞ்சிட்டு இருக்கேனே, எனக்கு வந்து நல்லது நடக்கல அப்படின்னு கிடையாது. நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட பகவான் வந்து பெருசா பாக்குறாராம். ஒரு சின்னதா ஒரு இலையை எடுத்து வச்சா கூட, இல்ல ஒரு சின்ன ஒரு தண்ணியை எடுத்து வச்சா கூட பகவான் வந்து அவ்வளோ திருப்தி ஆகுறாரு அதுல அப்படின்னு சொல்லி இதுல வந்து சொல்றாங்க. இன்னொன்னு, பகவானுக்கு நம்ம செய்யக்கூடிய அந்த பக்தி தொண்டு, அதாவது பகவான் வந்து அவர் நினைச்சிருந்தா இந்த பொண்ணு அவர் வந்து அந்த ராஜாக்காவை பண்ணிட்டு இருக்கா, அவர் அப்படியே கண்டுக்காம போயிருக்கலாம். ஆனா பகவான் வந்து அத்தனை பேருக்கும் கருணையை வந்து பாரபட்சம் இல்லாம கொடுக்கறாரு. அந்த பொண்ணு வந்து அந்த அசுரனுக்கு தான் சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கா, இருந்தாலும் பகவான் வந்து அந்த வந்து இவளுக்கு நான் கொடுக்கணுமா, அவளுக்கு நான் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி பகவான் அந்த பாரபட்சம் இல்லாம அதுல வந்து காமிக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி பகவானுக்கு பக்தி தொண்டு பண்றதுக்கு நமக்கு எந்த விதமான குவாலிபிகேஷனும் இல்லை. அந்த பொண்ணு நிறைய படிக்கல, அசுரனுக்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்த பொண்ணு, ரொம்ப அழகும் கிடையாது. சோ பகவான் இங்க வந்து நீ இவ்வளோ காசு வச்சிருக்கியாமா, உனக்கு இவ்வளோ பேக்ரவுண்ட் இருக்காமா, நீ இந்த அரண்மனையில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கியா, இதை எதையுமே பகவான் வந்து பார்க்கல. சோ அந்த பக்தி தொண்டை நம்ம செய்யறதுக்கு நமக்கு எந்த விதமான குவாலிபிகேஷன்ஸும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி பகவானுக்கு நம்ம அந்த பக்தி தொண்டை செய்யறதன் மூலியமா நமக்கு வந்து எல்லாமே வந்து நன்மையாகும். நம்ம கண்ணுக்கு வந்து ஓகே, நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோம், கிருஷ்ணர் பார்க்காம இருக்கிறாரு, கண்டுக்காம இருக்கிறாருன்னு நமக்கு தோணுனாலும் அந்த பக்தி தொண்டுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் வந்து பன்மடங்கான ஒரு பெனிஃபிட். அது இந்த நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்லோகத்துல இருக்கிறது மாதிரி, அது ஜட புலன்களால, நம்மளோட இந்த புலன்களாலதான் அதை வந்து புரிஞ்சுக்கவோ அனுபவிக்கவோ முடியாதே தவிர, அது வந்து ரொம்ப டாப் மோஸ்டான ஒரு விஷயம் இந்த கிருஷ்ண பக்தி, இந்த கிருஷ்ண தொண்டு நமக்கு கொடுக்கறது அப்படின்னு சொல்லி இங்க வந்து சொல்றாங்க. சோ அதே மாதிரி இந்த இன்ஸ்டன்ஸ் நடக்குது. இந்த கூனி இந்த பொண்ணை வந்து இது பண்ணியாச்சு. இதுல வந்து இப்ப நான் பேசினது வந்து ஆச்சாரியர் நமக்கு கொடுத்த விளக்கம். இதை தாண்டி இன்னும் மேலும் நம்ம போறோம் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த பொண்ணை வந்து நிமித்தி விட்டாச்சு பகவான். அந்த பொண்ணுக்கு ஒரே சந்தோஷம். நான் என்ன இவ்வளவு நாள் எல்லாரும் இன்சல்ட் பண்ணிட்டு வச்சுட்டு இருந்தாங்க, கிருஷ்ணா நான் வந்து என்ன நீ இப்படி நிமித்தி என்ன இவ்வளவு அழகாக்கி விட்டுட்ட அப்படின்னோன்னு நான் உன்னை பார்த்துட்டேன் அப்படிங்கிற சந்தோஷத்துல அந்த பொண்ணு வந்து பகவானுக்கு நமஸ்காரம் பண்றா. நமஸ்காரம் பண்ணிட்டு கூப்பிடுறா, கிருஷ்ணா நீ எனக்கு இதை ஒண்ணு செஞ்ச, எனக்கு ரொம்ப சந்தோஷம், என்னால அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல, நான் உனக்கு சேவை செய்யணும், நீ என்னோட வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்போ அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா. அப்ப எல்லாரும் இப்ப இந்த காலேஜ் டைம், ஸ்கூல் டைம்ஸ்ல அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மாத்தி மாத்தி பசங்களை எல்லாம் கலாய்ச்சிப்பாங்க. அந்த பொண்ணு இப்படி, இந்த பொண்ணு பாக்குறா, நீ பாத்தியா அப்படின்னு கலாய்ச்சிப்பாங்க. அதே மாதிரி இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, கிருஷ்ணரோட சகாக்கள் இருக்காங்க, பலராமர் இருக்காங்க. இந்த பொண்ணு கிருஷ்ணரை பார்த்து அந்த கிருஷ்ணரோட அந்த அழகுல, அந்த சாம சுந்தர ரூபத்தை அந்த அழகுல பார்த்து, கிருஷ்ணா நீ என் வீட்டுக்கு வா, நான் உனக்கு சேவை செய்யணும் அப்படின்னு சொன்னா எல்லாரும் கிருஷ்ணரை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க, புன்னகை பூக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கிருஷ்ணருக்கு வந்து அது வந்து அந்த இடம் வந்து அண்ணா இருக்கிறாங்களே, இவங்க எல்லாம் இருக்கிறாங்களே, இந்த பொண்ணு இப்படி பேசுறாளே அப்படின்னு கிருஷ்ணருக்கு ஒரு சின்ன ஒரு வெக்கம் வருது, ஒரு இது வருது. இருந்தாலும் கிருஷ்ணர் வந்து அந்த பொண்ணை வந்து நம்ம இது பண்ணக்கூடாது, அதாவது நோ சொல்லக்கூடாது, அவளை கஷ்டப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக நீ இப்போ நான் வரேன், எனக்கு இங்க நிறைய இது இருக்கு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து கிளம்ப சொல்றாரு. அந்த பொண்ணும் கிளம்புறா. அப்புறமா என்ன ஆகுது, இவங்க மறுபடியும் வந்து சுத்தி வராங்க, மதுரா வீதிகளை சுத்தி 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 வராங்க. அப்ப வந்து அவங்க என்ன கேள்விப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கம்சன் வந்து இந்த தனுர் யாகம் நடத்துறாரு. சோ அந்த தனுர் யாகம் நடத்துற அந்த மேடையில அங்க ஒரு வில் இருக்கு. அந்த வில்ல வந்து இத்தனை வருஷங்களா வந்து எல்லாருமே வந்து அதை எப்படியாவது உடைச்சிடணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா யாராலையுமே அது வந்து முடியல அப்படின்னு சொல்லி அந்த வில்ல பத்தின நிறைய விஷயங்களை வந்து கிருஷ்ணரும் பலராமரும் கேள்விப்படுறாங்க. சோ கிருஷ்ணருக்கும் பலராமருக்கும் எப்படியாவது அங்க போயிடணும், நம்ம போய் எப்படியாவது அந்த வில்ல வந்து உடைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போறாங்க. சோ அங்க போகும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவ்வளோ ப்ரொடெக்ஷன், ஃபுல் ப்ரொடெக்ஷன்.
அந்த வில்ல சுத்தி அந்த யாக மேடையில அவ்வளோ ப்ரொடெக்ஷன் இருக்கு. அதையும் மீறி கிருஷ்ணர் எப்படியோ போய் உள்ள போய் அந்த யானை வந்து எப்படி கரும்பை உடைக்குமோ அதே மாதிரி இதுவரைக்கும் யாராலையும் அசைக்க கூட முடியாத அந்த வில்ல வந்து உடைச்சிடுறாரு. அந்த வில்லு உடைஞ்ச அந்த சத்தம் கேட்டோன்னா எல்லாருமே ஓடி வந்து பாக்குறாங்க, எப்படி இது முடிஞ்சிச்சு அப்படின்னு. கிருஷ்ணரோட அந்த பராக்கிரமத்தை எல்லாருமே பாக்குறாங்க. பகவானே, நீ இப்படி இவ்வளவு பவர்ஃபுல்லா இவ்வளவு சூப்பரா இது பண்ணிட்டியே, ஒரு யானை வந்து கரும்பை உடைக்கவே சர்வ சாதாரணமா நீ இதை செஞ்சுக்கிட்டியேன்னு எல்லாருமே வந்து ரொம்ப ஆச்சரியமா வந்து பாக்குறாங்க. சோ இந்த விஷயம் சந்தோஷத்தை கொடுக்கறதும் இருக்கு, ஆனா அசுரர்களுக்கு இது வந்து கோபத்தை வந்து தூண்டுது. எப்படி நீ வந்து நாங்க வச்சிருந்த இந்த வில்ல வந்து உடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவலாளிகள் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா கிருஷ்ணரை கூட சண்டைக்கு போறாங்க. கிருஷ்ணரும் பலராமரும் மாத்தி மாத்தி யுத்தம் வந்து சண்டை வந்து நடந்துட்டே இருக்கு. அப்போ இந்த செய்தி வந்து கம்சனை போய் அடையுது. ராஜா, நீங்க வச்சிருந்த அந்த வில்ல வந்து கிருஷ்ணர் வந்து உடைச்சிட்டாரு அப்படின்னு சொன்னா கம்சனுக்கு வந்து கோபம் வந்து இன்னும் அதிகமாகுது. அவர் என்ன பண்றாருன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட்கள், அதாவது வீரர்களை வந்து அனுப்பிவிட்டு கிருஷ்ணரையும் பலராமரையும் எப்படியாவது கொன்னுடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எல்லாரும் வராங்க. சண்டை, பயங்கரமான சண்டை நடக்குது. கிருஷ்ணர் வந்து ரொம்ப அசால்ட்டா வந்து தூக்கி 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 அத்தனை பேரையும் போட்டு துவம்சம் பண்ணிடுறாரு. அத்தனை பேரையும் வந்து அப்படியே ரொம்ப லைட்டா ஹேண்டில் பண்ணிடுறாரு. அந்த வீரர்கள் எல்லாரையுமே வந்து பகவான் வந்து வதம் பண்ணிட்டு பகவான் வந்து கிளம்புறாரு, அதாவது ரெஸ்ட் எடுக்க போறாரு. பகவான் வந்து கிளம்பியாச்சு. பகவானும் பலராமரும் அவங்க ஸ்டே பண்ணியிருக்க அந்த பர்டிகுலர் அந்த வீட்டுக்கு போய் அங்க இது பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அங்க இருக்கிறவங்க எல்லாம் பகவான் வந்தோடனே பகவானுக்கு கால் வலிக்கும் கை வலிக்கும்னு இங்க எல்லாரும் வந்து பகவானுக்கு வந்து சேவை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய சர்வன்ஸ் எல்லாருமே வந்து பகவானுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, கம்சனோட அரண்மனையில கம்சன் வந்து கிருஷ்ணர் வந்து நான் அனுப்பின அத்தனை ஆட்களையும் வந்து துவம்சம் பண்ணியாச்சு, என்னோட வில்லையும் உடைச்சாச்சு, வரமாட்டான்னு நினைச்சேன், ஆனா வந்து என்னோட மதுராக்குள்ளேயே அவன் வந்துட்டான், இவ்வளோ செயலைகளையும் அவன் செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கம்சனுக்கு வந்து நிம்மதி இழக்குது, பயம் வருது. சோ இந்த பயமும் இந்த நிம்மதி இல்லாம இந்த சிச்சுவேஷன் வந்து எப்படி ஆகுதுன்னா, அவனால கம்சனால தூங்க முடியல. தூக்கம் வர்றது மாதிரி இருக்கு, ஆனா படுத்தா தூக்கம் வரல. சோ அவர் வந்து கம்சனுக்கு வந்து இப்ப அந்த நைட், அந்த பர்டிகுலரா அந்த நைட், அன்னைக்கு நைட் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவ்வளவுமே வந்து ரொம்ப நெகட்டிவான விஷயங்கள் எல்லாமே அவர் வந்து ஃபேஸ் பண்றாரு. எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கண்ணாடிய பாக்குறாரு, கண்ணாடியில அவர் தலை இருக்கிறது மாதிரி இருக்கு, ஆனா இல்ல. அதே மாதிரி அவரோட நிழல் எல்லாமே வந்து ரொம்ப ஓட்டையா இருக்கு. அவர் காதுகள்ல வந்து இந்த ஓலங்கள் சத்தம், இந்த சத்தங்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கான். அதே மாதிரி சந்திரனும் சூரியனும் ஒரே டைம்ல வானத்துல தெரியறது மாதிரி இருக்கு. ஒரு கழுத வண்டியில பிசாசுகள் எல்லாம் பின்னாடி இருந்து பிரயாணம் பண்றது மாதிரி இருக்கு. அதே மாதிரி அவர் வந்து யாரோ அவருக்கு விஷம் கொடுத்து கொல்ல முயற்சிக்கிறாங்க. இந்த மாதிரி கம்சனுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து கண்ணுக்கு முன்னாடியும் கனவுலையும் வந்து வந்து போகுது. அப்போ கம்சனால தூங்கவே முடியல. அப்ப கம்சனுக்கு தெரியுது, கிருஷ்ணர் வந்தாச்சு, தேவகியோட 8வது பையனை நான் கொல்றதுக்கு இவ்வளவு முயற்சி பண்ணியும் அவன் வந்துட்டான், சோ நான் சாகதான் போறேன், என்னை விடமாட்டான் அப்படிங்கிறது கம்சனுக்கு தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் ஒண்ணும் நம்ம வந்து விட்டு கொடுக்க முடியல, அவரால் விட்டு கொடுக்க முடியல, எப்படியாவது அதை இது பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா, அடுத்த நாள் அந்த மல்யுத்தம் நடக்கக்கூடிய அந்த இடத்த வந்து ஃபுல்லா பார்வையிடுறாங்க. அப்போ அந்த இடம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமா அழகா பயங்கரமா சூப்பரா வந்து அந்த டெக்கரேஷன் எல்லாமே இது பண்ணிருக்கு. அப்ப கம்சன் வந்து அவரோட மந்திரிகள், அவரோட வேலையாட்கள் எல்லாரையுமே கூட்டிட்டு வராரு. இந்த சைடு கிருஷ்ணரும் பலராமரும் கூட அவரோட சகாக்கள் பிளஸ் நந்த மகாராஜாக்கு கூட வந்திருந்த அவரோட சகாக்கள் எல்லாருமே வந்திருக்காங்க. சோ எல்லாருமே வந்து அவங்க ராஜா கம்சன் எல்லாருமே வந்து அவங்களோட வரியை வந்து கொடுக்கணும். சோ அதை வெவ்வேறு விதங்கள்ல வந்து கொடுக்குறாங்க. ராஜாவை பார்த்த உடனே ராஜாக்கு வந்து பலகாரம் கொடுக்கணும், பால் கொடுக்கணும், இந்த மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க வந்து ராஜாக்கு கொடுக்குறாங்க. அப்போ அவங்க எல்லாரையுமே வந்து உட்கார சொல்றாங்க. எல்லாரும் வந்திருக்கீங்க, இந்த மல்யுத்த போட்டிக்கு வந்து எல்லாரும் விசிட் பண்ணிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம், எல்லாரும் வந்து அமருங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே இது பண்றாங்க. சோ இங்க வந்து கிருஷ்ணரும் பலராமரும் கூட வராங்க. சோ அப்ப கிருஷ்ணரையும் பலராமரும் வந்தாச்சு. அப்ப கிருஷ்ணரும் பலராமருக்கும் அகைன்ஸ்டா ஃபைட் பண்றதுக்கு ஆட்கள்னு பார்த்தா நம்ம கம்சனோட சைட்ல இருந்து முஷ்டிகன், சாலன், சானூரன், இந்த மாதிரி அங்க இருந்து மல்யுத்தர்களும் வராங்க. சோ எல்லாருமே வந்து ஃபுல்லா வந்து அலங்காரம் எல்லாம் பண்ணி எடுத்து அந்த மல்யுத்த மேடையில வந்து எல்லாரும் அசம்பிள் ஆகுறாங்க. சோ எல்லாரும் அசம்பிள் ஆயாச்சு. இப்போ அடுத்தது அந்த மல்யுத்தம் வந்து ஸ்டார்ட் ஆகணும்.
அது நாளைக்கு எப்படி நடக்குது, அந்த மல்யுத்தம் எப்படி நடக்குது, அங்க என்ன ஆகுது அப்படிங்கிறத நாளையோட லீலையில வந்து நம்ம பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. நம்ம பார்த்த இதுல ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. ரொம்ப தெரியல. நல்லா இருந்துச்சு மாதாஜி. சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருக்கு. மாதாஜி சூப்பரா ஹரே சொன்னீங்க மாதாஜி. கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இதுல ஏதாவது பாயிண்ட்ஸ் நீங்க ஆட் பண்றதா இருந்தாலும் பண்ணலாம், இல்ல ஏதாவது பாயிண்ட்ஸ் ஷேர் பண்றதா இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க. Excellent. ஹரே கிருஷ்ணா. முடிஞ்சிடுச்சு இருந்தா கவலையா இருக்கு மாதாஜி. ஹரே அதான் ஒண்ணும் போயிட்டே இன்ட்ரெஸ்டடா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அடுத்து என்ன வரப்போகுதுன்னு இன்ட்ரெஸ்டடா கேட்டுக்கிட்டு இருந்தேன். டக்குன்னு பிரேக். இன்ட்ரெஸ்டடா முடிச்சிட்டீங்க மாதாஜி. நாளையோட எபிசோட்ல சொல்லுவாங்க மாதாஜி, பகவான் எவ்வளவு சூப்பரா அந்த மல்யுத்தம் நடக்குது அப்படிங்கறத நம்ம நாளையோட எபிசோட்ல பார்க்கலாம் மாதாஜி. த்ரில்லிங்கா முடிச்சிட்டீங்க ப்ரோ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. நமஸ்தே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இன்னைக்கு சொன்ன ஸ்லோகத்துல வந்துட்டு எல்லாருக்கும் புரியுறது என்னடான்னா, பகவான முழுமையா சரணாகதி அடைஞ்சாதான் நமக்கு அந்த இந்த பூலோகத்துல இந்த இருக்கிற இன்னொருல இருந்து நம்ம விடுபடுவோம்ன்றதுதான் மாதாஜி. ஆமா மாதாஜி, அதாவது இதான் பர்ஃபெக்டான விஞ்ஞானம். பகவான் தான் முழு முதற் கடவுள், நம்ம அவருக்கு சேவை செய்யணும், அந்த பக்தி தொண்டு நம்ம செய்யணும் அப்படிங்கறதா அந்த விஞ்ஞானம். சூப்பரா சொன்னீங்க மாதாஜி. தேங்க்யூ. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. வேற எதுவும் கேள்விகள் இல்ல, பாயிண்ட்ஸ் இல்லைன்னா ரீகேப் பண்ணலாங்களா மாதாஜி? இன்னொரு டவுட் மாதாஜி, கேட்கலாமா? சொல்லுங்க. அதாவது இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல நம்ம பகவானை எப்படி திருப்திப்படுத்துறது, அதுக்கான வழிகாட்டுதல் எதனா இருக்கா? இல்ல புரியல மாதாஜி, என்ன கேக்குறீங்க? அதாவது நம்ம இந்த விஞ்ஞானத்துல நம்ம விஞ்ஞானமா, அதாவது நம்ம விஞ்ஞானி கிடையாது, நமக்கு அந்த அளவுக்கு படிப்போ ஞானமோ எல்லாம் முழுமை கிடையாது. அந்த விஞ்ஞானத்துல நம்ம அடையணும்னா பகவானை கொஞ்சம் திருப்திப்படுத்தினாதான் அந்த விஞ்ஞானத்தை அடைய முடியும்னா நம்ம பகவானை எந்த வழியில திருப்திப்படுத்துறது? அதாவது பூஜை முறையிலையா, இல்ல மந்திர முறையிலையா, இல்ல அது எந்த வழியில எனக்கு தெளிவா சொல்லுங்க மாதாஜி. மாதாஜி, இப்ப வந்து நம்ம சின்னதா பகவானுக்கு பகவானுக்கு திருப்திப்படுத்துற அத்தனை செயல்களுமே வந்து பாத்தீங்கன்னா அதுதான் இந்த விஞ்ஞானம். கரெக்டுங்களா? அதுதான் சரிங்க மாதாஜி. சோ இப்ப நீங்க இந்த கிளாஸுக்கு வரீங்க மாதாஜி. இப்போ இதுல இருந்து நீங்க ஒரு பாயிண்ட், இன்னைக்கு ஒரு பாயிண்ட் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. பகவானுக்கு நம்ம வந்து ஆஃபர் பண்ணலாம், இல்ல பகவானுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயத்த வந்து இப்ப என்னோட புலன் திருப்திக்காக இல்லாம பகவானோட திருப்திக்காக நம்ம ஒரு விஷயத்த செய்யலாம்னு நீங்க வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இத நீங்க உங்க பசங்களுக்கு வந்து அவங்களோட வயசுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கலாம். இப்ப பசங்க வந்து ஒரு 10 வயசுல 12 வயசுல இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, கிருஷ்ணரை வந்து நீ உன் ஃப்ரெண்டா வச்சுக்கோ. அந்த பசங்களை வந்து அப்ப நம்ம அப்படி ட்ரெயின் பண்ணலாம். நம்ம வந்து டெய்லி கிருஷ்ணருக்கு ஒரு டாடா பை பை சொல்றது, இல்ல ஸ்கூலுக்கு போகும்போது சொல்லிட்டு போறது. அதே மாதிரி வந்து பசங்களுக்கு வந்து நீ வந்து எல்லாத்தையுமே நீ ஓப்பனா ஷேர் பண்ணு. கிருஷ்ணர் உனக்கு வந்து இப்ப அர்ஜுனனுக்கு எப்படி கைட் பண்ணாரோ அதே மாதிரி கிருஷ்ணர் உனக்கும் அந்த கைடன்ஸை வந்து அவர் கொடுப்பாரு. பர்டிகுலரா இதுக்காக எந்த இதுவும் நம்ம வந்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லை மாதாஜி. கிருஷ்ணா கான்ஷியஸ் வெரி சிம்பிள், ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். இப்ப நம்ம கேட்கறத, அதாவது நம்ம குரு கிட்ட இருந்து கேட்கறதுல நம்ம வந்து இன்னொருத்தவங்களுக்கு நம்ம சொல்றோம். இது நம்ம குருக்கும் ஒரு திருப்தியை கொடுக்கும், அதனால அவங்களும் வந்து அந்த ஒரு முன்னேற்றம் அடைவாங்க. மாதாஜி, அவர் நாமத்தை சொல்லணும் மாதாஜி, அது ஒண்ணு. எஸ் மாதாஜி, ரொம்ப சிம்பிளா வந்து பகவானோட நாமத்தை சொல்றது மூலியமா கூட இப்ப நம்ம ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் எல்லாம் ஜபம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி கூட நம்ம வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அது மெயின் ஆச்சு. அவங்க புதுசா வந்திருக்காங்க மாதாஜி, அதனாலதான் அவங்க கேக்குறாங்க. எஸ் மாதாஜி. ஓகே, தேங்க் யூ மாதாஜி.
ரீகேப் போலாங்களா? ஹரே கிருஷ்ணா. பத்மா மாதாஜி, பத்மா மணிகண்டன் மாதாஜி, ரீகேப் பண்றீங்களா மாதாஜி? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. இன்னைக்கு பார்த்த ஸ்லோகா வந்து பிஜி 7 செகண்ட் ஸ்லோகா. இந்த ஸ்லோகா இந்த சாப்டர்ல ஃபர்ஸ்ட் 3 ஸ்லோகா வந்து எப்படின்னா இட்ஸ் அ செட் ஆஃப் ஸ்லோகாஸ். அதுல இன்னைக்கு பாக்குற ஸ்லோகால வந்து பகவான் என்ன சொல்லியிருக்காருன்னா 2 டைப் ஆஃப் ஞானம் வந்து எல்லாருக்கும் சொல்லியிருக்காரு. ஒண்ணு வந்து ஞானம் which is about மெட்டீரியல், ஜட உலகம், ஜட உலக அறிவை பத்தி தெரிஞ்சு. விஞ்ஞானம் ரெண்டாவது. விஞ்ஞானம்ன்றது ஆன்மீக அறிவு. இந்த நமக்கு படிச்சப்போவே நம்மளுடைய அறிவு வந்து இட் வில் பி லைக் சின்னதா தான் இருக்கும். சின்னதா இருக்கும் இந்த சென்ஸ் ஜட உலகத்தோட இதை பத்தி தெரிஞ்சுக்கிற ஞானத்துல அதுல கம்மியா தான் இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து அதை நிறைய ஞாபகம் வச்சுட்டு அடுத்தடுத்து போறதுக்கு ஒரு வழியும் கொடுத்துருக்காரு. இப்ப மாதாஜி சொன்ன மாதிரி எக்ஸாம்பிள் அப்ராட்ல போய் படிக்கணும் அப்படின்னா எவ்வளோ நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றோம். நம்ம அந்த we have to reach that place to do our masters or work எதா இருந்தாலுமே அதுக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்றோம். நிறைய டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கிறோம் அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம படிக்கணும் அப்படின்னு. ஸோ சின்ன வயசுல இருந்தே நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த இடத்துக்கு அடையிறோம். அதே சமயம் நம்ம வந்து பகவானை பத்தி தெரிஞ்சுக்கணும். அந்த அறிவும் முக்கியம். அதை தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா we can able to balance both material and also spiritual. அப்போ ஒரு ஸ்டேஜ்ல கண்டிப்பா நம்ம பகவானை போய் அடையறதுக்குரிய வழிய அவரே நமக்கு வந்து காமிச்சு கொடுப்பார். எக்ஸாம்பிள் குழந்தைகளுக்கு மேக்ஸ் சொல்லி கொடுக்குறோம். மேக்ஸ் வந்து ரொம்ப அத்தியாவசியமானது, டெய்லி லைஃபுக்கு ரொம்ப முக்கியமானது. அது எப்படி தெரிஞ்சுக்கிறோம் படிக்கிறோமோ அதே மாதிரி நம்மளுடைய இலக்கை வந்து கொண்டு போயிட்டு நம்ம ரீச் பண்ணணும். அதுலயும் எப்படி அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் ஒர்க்கிங் பர்சன் இந்தியாவில ஒர்க் பண்றதுக்கும் அப்ராட்ல போய் ஒர்க் பண்றதுக்கும் ஒரு டிஃப்ரென்சஸை அவர் வந்து டெய்லி பார்த்துக்கிட்டே இருப்பார். பிகாஸ் இவ்வளோதான் சேலரி ஸ்கேல் அப்படின்னு நம்ம இந்தியாவில வாங்குறோம் அப்படின்னா அந்த இதை எவ்வளோக்கு சேவ் பண்றோம், எவ்வளோ ஸ்பெண்ட் பண்றோம், எல்லா ப்ராஃபிட் லாஸ் எல்லாமே பார்ப்பாரு. அதே இது நான் போயிட்டு அப்ராட்ல போய் வேலை பார்க்குறேன் அப்படின்னா ஐ கேன் ஏபிள் டு ஏர்ன் சம் மோர் மணி டு ரன் மை ஃபேமிலி அப்படின்னு நினைச்சு அந்த கம்பேரிசன் பார்க்குறாரு. எல்லாத்தையும் விட நம்ம பக்தி, டிவோஷனல், பகவான் கிருஷ்ணத்தை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டெய்லி பேசிஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நம்ம ரிசல்ட் எதிர்பார்க்க கூடாது. கண்டிப்பா அந்த இலக்கை கொண்டு போயிட்டு பகவானுடைய we can able to reach that lotus feet of Krishna, கோலோகா. அது மட்டும் நடக்கும், கண்டிப்பா நடக்கும். ஆனா எப்படின்னு நமக்கு தெரியாது. ரிசல்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவும் கூடாது. இப்போ சிலர் வந்து ஸ்வர்கலோகத்துக்கு போயிட்டு இது பண்ணிக்கலாம், இந்திரலோகத்துக்கு போயிட்டு என்ஜாய் பண்ணிக்கலாம், அதர் லோகாஸ்ல போய்க்கலாம் அப்படின்னு அதை எல்லா லோகாஸுமே டெம்பரவரி தான். மறுபடியும் நம்ம வந்து இந்த மெட்டீரியல் வேர்ல்டுல வந்து பிறந்து மறுபடியும் சேம் ஜென்ம மிருத்யு ஜராவியாதி இதுக்குள்ளேயே போயிட்டு வந்து சுழண்டிக்கிட்டே தான் இருக்கு. ஆனா எப்படி இந்த ஞானம் அண்ட் விஞ்ஞானத்தை அப்ளை பண்றோமோ, அதை தெரிஞ்சுட்டு நல்லா அப்ளை பண்றோமோ, ஷியோர் நம்ம பகவான்கிட்ட போய் நம்ம அடைவோம். பிகாஸ் பகவான் நமக்கு கொடுத்த அறிவை வந்து எப்படி யூஸ் பண்ண சொல்றாருன்னா ஞானமும் வச்சிருக்கணும், விஞ்ஞானமும் இருக்கணும் அப்படின்னு சொல்ற. அது நன்முறையில இப்போ நம்ம வந்து இப்ப இன்னைக்கு இந்த ஸ்லோகா படிக்கிறோம். இந்த ஸ்லோகால இவ்வளவு தூரம் மாதாஜி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கா. ஆஸ் பர் ஸ்கிரிப்சர்ஸ் பேஸ் பண்ணி குருவோட இதை பேச, அப்போ அதை நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்றதுக்கு முயற்சி எடுக்கணும் நம்ம. அடுத்து 10th canto 42nd chapter from Bhagavatam, the breaking of sacrificial vow.
அந்த அந்த கதையில என்ன அப்படின்னா, இப்போ கிருஷ்ணரும் பலராமரும் மதுராக்கு வந்து ரீச் ஆயிட்டார். அங்க அவ 2 பேரும் நுழையறத பார்த்த உடனே அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் அவ்வளோ அழுகையோட அப்படியே அழுதுட்டு இருக்காங்க. அவளுடைய என்ன சொல்றது, அந்த அவருடைய அவரை பார்த்த உடனே அவங்க எல்லாருக்குமே ஒரு அழுகையே வந்துருச்சு. அவ்வளோ அழகா இருக்கார் கிருஷ்ணர். அவரோட அந்த இதை பார்த்த உடனே ரொம்ப மெய் சிலிர்த்து போயிட்டு அப்படியே when they are inviting them inside the மதுரா, அதை பார்க்கும்போதே அவங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிடுறாங்க. அந்த டயத்துல ஒரு கூனியான ஒரு சின்ன பொண்ணு சந்தனத்தை அரைச்சு எடுத்துட்டு கம்சனோடைய பேலஸ்க்கு எடுத்துட்டு போகும்போது கிருஷ்ணர் அவரை பார்த்துடுறார். ஓகே, நம்ம வந்து we should do something to her, லைக் அப்படி தெரிஞ்சோடனே எங்க போற அப்படின்னு கேட்டார் கிருஷ்ணர். அந்த பொண்ணை பார்த்து, நான் அந்த என்னுடைய டியூட்டி வந்து சந்தனம் அரைச்சு கம்சன் அவருடைய பேலஸ்ல கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்ட்டு. அப்போ அவர் சொல்றார் கிருஷ்ணர், அந்த சந்தனத்தை எங்களுக்கு கூட ஏன் அப்படின்ட்டு. சோ அந்த குழந்தையா இருக்கிற கிருஷ்ணர் சொல்றதை கேட்கும் போது எவ்வளவு அழகா இருக்கு நமக்கு எல்லாரும். அந்த மாதிரி சரி நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு கொடுத்துட்டா. யூ வில் see the changes அப்படின்னு சொல்றார். அப்போ அவ கொடுத்த உடனே பயங்கர சேஞ்சஸ் கிடைச்சது. இட்ஸ் இன் பக்தி. அவளுடைய பக்தி எவ்வளவு தூரத்துக்கு இன்க்ரீஸ் ஆயிடுது. அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தையில அவளுடைய பக்தி இன்க்ரீஸ் ஆயிடுது. அதே மாதிரி அவளுக்கு அந்த சின்ன பொண்ணுக்கு இருக்கிற அந்த கூனியா இருக்கிற அவளை வந்து ஃபுல்லா சரி பண்ணி விட்டு ரொம்ப அழகா ஆக்கியிருக்கு. அழகா ஆக்கின உடனே ரொம்ப அந்த சின்ன பொண்ணு வந்து மனசார ரொம்ப நன்றி, என்னை இவ்வளவு தூரம் சரி பண்ணி என்னுடைய உடம்புல இருக்கிற இதை வந்து சரி பண்ணி அழகாக்கி, ஏன்னா நான் எல்லாருக்கு முன்னாடி நான் ரொம்ப இந்த வார்த்தையெல்லாம் கேட்டு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், ரொம்ப நன்றி, உங்களுக்கு நான் வந்து சேவை செய்யணும், பக்தி செய்யணும் அப்படின்னு அந்த டு டூ த டிவோஷனல் சர்வீஸ் சொல்லி வீட்டுக்கு கூப்பிடுற, நான் வரேன் நீ போ அப்படின்னு கிருஷ்ணர் சொல்ற. அதுக்கப்புறமா அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா தனுர் யாகம் நடக்கிறது. அந்த இடத்துல கிருஷ்ணரும் பலராமரும் போயிட்டு அந்த இதுல கலந்துட்டு அங்க வச்சிருக்கிற அந்த தனுஷ வந்து க்ஷண மாத்திரத்திலேயே உடைச்சிடுறாரு. பிகாஸ் இஸ் அ காட், பகவான். அதை பார்த்த உடனே அங்க இருக்கிற எல்லா மக்களும் பயந்து போயிட்டு, ஈவன் கம்சன்கிட்ட போய் வேகமா இந்த செய்தியை சொன்ன உடனே கம்சனுக்கு ஒரே பயம் வந்துட்டா, என்னுடைய உயிர் வந்து பிரியற டைம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவர் நைட் தூங்கும்போது ஒரே நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் கனவுகளா, பயங்கரமான கனவெல்லாம் வர ஆரம்பிச்ச உடனே தூக்கமே இல்லாம போயிடுச்சு. அதுக்கப்புறமா அங்கிருந்து அங்க அந்த தனுஷ் யாகம் முடிஞ்ச உடனே கிருஷ்ணருக்கும் பலராமருக்கும் அங்க இருக்கிற சர்வன்ட்ஸ் எல்லாரும் போயிட்டு கையை கால்லாம் அமுத்தி, கிருஷ்ணருக்கு இங்க வலிக்க போகுது, இவருக்கு இங்க கால் வலிக்க போகுது அப்படின்னு கை கால்லாம் அமுத்தி விட்டுட்டு இருக்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே அன்னைக்கு மல்யுத்த நடக்கிற இடத்துக்கு கிருஷ்ணர் பலராமர் வந்திருக்கார். அதுல அங்க நடக்கிற போட்டியில பார்ட்டிசிபேட் பண்ற கம்சனோட சைடுல இருந்து 3 பேரு பார்ட்டிசிபேட் பண்றா. யாருலாம் அப்படின்னா முஷ்டிகன், சாலன், சானூரன். இவங்க 3 பேருமே வந்து கம்சன் சைட்ல இருந்து வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இதனுடைய தொடர்ச்சி நாளைக்கு தெரிய வரும். இதுல மாரல் அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த ஒரு டிவோஷனல் எந்த ஒரு சர்வீஸா இருந்தாலும் சரி, அதை பகவானை நினைச்சு பண்றோம் அப்படின்னா அவருக்கு தெரியும், ஓகே நம்ம டிவோட்டி இது செய்யறா, இன்னைக்கு இந்த இது செய்யறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஒரு டம்ளர் தண்ணி வச்சா கூட அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். எந்த ஒரு செயலா இருந்தாலுமே அதான் வந்து பகவான் நினைச்சு செஞ்சோம்னா, நம்ம அவரை வந்து ஒரு ஃப்ரெண்டாவோ ஒரு லவராவோ நினைச்சு செய்யறோம் அப்படின்னா அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவார். குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம வந்து உன் ஃப்ரெண்டு கிருஷ்ணாவுக்கு டாட்டா சொல்லு, பாய் பாய் சொல்லிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லி இது பண்றோம் அப்படின்னா அதை அவர் ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இதுதான் இந்த ஸ்லோகத்துடைய இதை வந்து மாதாஜி சொல்லு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி, சூப்பரா சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் மாதாஜி, வெரி நைஸ். ஹரே கிருஷ்ணா. வாஞ்சா கல்ப சொல்லிக்கலாங்களா?
वाञ्छकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। अनंतकोटि वैष्णव वृंद की जय, श्रील प्रभुपाद की जय, श्रील महाराज की जय, गौरव प्रेमानंदे हरि हरि बोल। थैंक यू। हरे कृष्ण। Hare Krishna. Thank you, Mataji. Nice recap, nice class, Mataji. Thank you. Thank you, Malaji. நன்றி நன்றி Recap Hare super ஆ இருந்தது. Hare Krishna. கிருஷ்ணா மாதாஜி எல்லாம் நல்லா இருக்கு மாதாஜி. நன்றி மாதாஜி, நன்றி மாதாஜி. Thank you, Mataji. Thank you, Hari Mataji. bol. Hare Hare Krishna. Krishna. Thank you, Mataji. Vivita Mataji. any- Hare Krishna Mataji. हरे कृष्णा माताजी। हरे कृष्णा माताजी। हरे कृष्ण। மாதாஜி. थैंक यू। Mataji ஒரே ஒரு announcement மட்டும்தான். நான் ஸ்லோகம் இன்னும் வாசிக்கல மாதாஜி. மத்தாஜி ஸ்லோகா இன்னைக்கு படிக்க முடியாது, ஏன்னா பாகவதம் என்னது வெறும் ஒரு மியூட்லயே இருந்து போச்சு மாதாஜி. அவ்வளோ நாள் ட்ரை பண்ணி மியூட் எடுக்கவே முடியல. மியூட்லயே இருந்து போச்சு. மத்தாஜி நீங்க ஸ்லோகா கூட ரெக்கார்ட் பண்ணி குரூப்ல போஸ்ட் பண்ணுங்க மத்தாஜி, யாரெல்லாம் படிக்கலையோ. பண்றேன், பண்ணி அனுப்புறேன். சாரி மத்தாஜி, இன்னைக்கு நமக்கு பாகவதம்க்கு டைம் ஆச்சு, அதனால நம்ம இது பண்றோம் மத்தாஜி. ஓகே மத்தாஜி. மியூட்ல இருக்கீங்க மத்தாஜி, ரேணுகா மத்தாஜி. ஆமா மாதாஜி. இல்ல ரேணுகா மாதாஜி சைடுல இருந்து எக்கோ அடிக்குது. ஸ்லோகம் படிக்கவே முடியல முதல்ல. அது எவ்வளவு நாடி ட்ரை பண்ண, கிடைக்கவே இல்லை மாதாஜி. நான் இப்ப வாய்ஸ் மெசேஜ் போட்டு வரேன். சரி மத்தாஜி. தேங்க்யூ மத்தாஜி. நன்றி நன்றி மாதாஜி. ஸோ நமக்கு இந்த சண்டே வந்து நமக்கு வந்து எப்பவும் போல ஸ்பெஷல் கிளாஸ் ஜெகத் பிரியா மாதாஜி ஒரு சீனியர் டிவோட்டி வந்து நமக்கு எடுப்பாங்க. ஜெகநாதருடைய லீலைகள் தான் இந்த வாரமும் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இது ஜஸ்ட் சண்டேக்கான அனௌன்ஸ்மெண்ட். ஹரே கிருஷ்ணா. இதுக்கப்புறம் வந்து பாகவதம் கிளாஸ் இருக்கு. யார் யாரெல்லாம் பாகவதம் கேட்கணுமோ இருந்து கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. हरे कृष्णा। ஹரே கிருஷ்ணா மாதாஜி. हरे ஹரே कृष्णा। கிருஷ்ணா மாதாஜி. हरे कृष्णा माताजी। ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி வணக்கம் சொல்லிக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. हरे कृष्णा। हरे कृष्णा। कृष्ण हरे राम राम। हरे कृष्ण माताजी। भगवान ஹரே கிருஷ்ணா மாதாஜி. हरे कृष्ण माताजी। भगवान நாமத்திற்கு எதிரான 10 குற்றங்கள் படிச்சுட்டு சாண்டிங் முடிச்சுட்டு பிரபு வந்துருவாரு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இந்து நாமத்திற்கு எதிரான 10 குற்றங்களை हरे ஒன்று, कृष्णा பகவான் माताजी। திருநாமத்தை பரப்புவதற்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்த பக்தர்களை நிந்திப்பது குற்றம். 2, சிவபெருமான் அல்லது பிரம்மா போன்ற தேவர்களின் பெயர்களை விஷ்ணு பகவானின் பெயருக்கு சமமானதாகவோ அல்லது அதிலிருந்து தனிப்பட்டதாகவோ கருதுவது குற்றம். 3, ஆன்மீக குருவின் கட்டளைகளை மீறுவது குற்றம். 4, வேத சாஸ்திரங்களையோ அல்லது வேதத்தின் படியான சாஸ்திரங்களையோ நிந்திப்பது குற்றம். 5, ஹரே கிருஷ்ணா என்று உச்சரிப்பதன் மகிமைகளை ஒரு கற்பனையாக கருதுவது குற்றம். 6, பகவானின் திருநாமத்திற்கு சில விளக்கங்களை கொடுப்பது குற்றம். 7, திருநாமத்தின் பலத்தின் பேரில் பாவ செயல்களை செய்வது குற்றம். 8, ஹரே கிருஷ்ணா நாம உச்சரிப்பை வேதங்களில் பலன் தரும் செயல்களாக கர்ம காண்டம் கூறப்படும் மங்களகரமான சலன்களில் ஒன்றாக கருதுவது குற்றம். 9, நம்பிக்கையற்ற பக்தர்களுக்கு புனித நாமத்தை பற்றிய மகிமைகளை பரப்புவது குற்றம். 10, இது குறித்து பல அறிவுரைகளை புரிந்து கொண்ட பிறகும் திருநாம உச்சரிப்பில் முழு நம்பிக்கை கொள்ளாமல் பௌதிக பற்றுதலை பேணுவது, உச்சரிக்கும் போது கவனக்குறைவாக இருப்பதும் ஒரு குற்றமாகும். வைஷ்ணவருக்கான மந்திரங்கள். ஆஞ்சகல்ப தர்பியஷ கிருபா சிந்து பயவச்ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. மாதாஜி ஒரு ரவுண்ட் சாண்ட் பண்ணிட்டு அப்புறம் பிரபு இது பண்ணிக்கலாம் மாதாஜி. ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு
Okay, okay, fine, fine. Okay, okay, madam. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवसदि गौरभक्तवृंद। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवसदि गौरभक्तवृंद। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवसदि गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे कृष्ण 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 हरे हरे राम 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 हरे हरे कृष्ण 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 हरे हरे राम राम हरे हरे कृष्ण कृष्ण हरे हरे राम राम हरे कृष्ण कृष्ण हरे हरे राम राम हरे हरे कृष्ण कृष्ण हरे हरे राम राम हरे कृष्ण कृष्ण हरे हरे राम राम हरे हरे कृष्ण हरे हरे राम हरे कृष्ण कृष्ण हरे हरे राम हरे कृष्ण हरे हरे राम हरे कृष्ण 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 हरे हरे राम हरे कृष्ण हरे हरे राम हरे कृष्ण 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 हरे हरे राम हरे कृष्ण हरे 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 कृष्ण हरे हरे राम 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 हरे कृष्ण हरे हरे कृष्ण हरे हरे राम என்ன உடம்பு வேற இன்னும் என்ன தேய்க்கணும் हरे कृष्ण हरे हरे राम 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 என்ன ஓடி போய் என்ன பண்ணிட்டு வந்து இல்ல இல்ல அதுதான் உமாமோட हरे कृष्ण हरे राम कृष्ण हरे राम कृष्ण हरे कृष्ण हरे राम हरे कृष्ण हरे राम हरे कृष्ण हरे राम हरे कृष्ण हरे राम हरे कृष्ण हरे कृष्ण हरे राम 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 हरे सारे सत्य हरे राम हरे कृष्ण 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 हरे राम हरे No, कृष्ण stop பண்ணாச்சு हरे राम हरे कृष्ण हरे राम कृष्ण हरे राम हरे 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 कृष्ण
हरे कृष्ण हरे कृष्ण हरे हरे राम 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 हरे 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 कृष्ण அங்க ஒரு பொம்பளை வரும் வெங்காயம் பெரிய வெங்காயம் மட்டும்தான் ஆமா Hare Krishna Hare Krishna Krishna Hare Hare Ram Ram Hare 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 Krishna Hare Krishna Krishna Hare Hare Ram Ram Hare 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 Krishna Hare Krishna Krishna Hare Hare Ram Ram Hare 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 Krishna Hare Krishna Hare Hare Ram Ram Hare 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 Krishna Hare Krishna Krishna Hare Hare Ram Ram Hare 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 Krishna Hare Krishna Krishna Hare Hare Ram Ram Hare 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 Krishna Hare Krishna Krishna Hare Hare Ram Ram Hare 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 Krishna Hare Krishna Krishna Hare Hare Ram Ram Hare 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 Krishna Hare Krishna Krishna Hare Hare Ram Ram Hare 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 Krishna Hare Krishna Krishna Hare Hare Ram Ram Hare 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 Krishna Hare Krishna Krishna Hare Hare Ram Ram Hare 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 Krishna Hare Krishna Krishna Hare Hare Ram Ram Hare 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 Krishna Hare Krishna Krishna Hare Hare Ram Hare 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 Krishna Hare Krishna Krishna Hare Hare Ram Hare Hare जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवसरि गौरभक्तवृंद जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवसरि गौरभक्तवृंद जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवसरि गौरभक्तवृंद ஜெயராஜ மாதா பாடுறீங்களா?
नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयत् नष्टप्रायेष्व अभद्रेषु नित्यं भागवतसेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैस्तुके मुखं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनदारिणं श्रीपरमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरम् ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय हरे कृष्णा ஆடியோ எல்லாம் கிளியரா இருக்குங்களா ஜூம்ல இருக்கவங்க ஃபோட்டோவில் கொஞ்சம் லாகிங் இருக்கு. ஹரே கிருஷ்ணா. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்குற ஸ்லோகம் வந்து 3வது கேண்டோ. நான் ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி கை வச்சுருக்கேன். 3வது கேண்டோ 31வது சாப்டர் ஸ்லோகா நம்பர் 16. இந்த பெரிய ஸ்லோகா அது. ஸ்டெப் பை ஸ்டெப் ரெண்டு கொடுத்து லாகின் பண்ணுறேன். சரி, ஓகே. 3.31.60 यत् एतत् ज्ञानं यत् एतत् अदधात्
Kadamas, other dot, त्रैकालिकं स्थिरचरेष्व अनुवर्तति तांशः तं जीव कर्म तं जीव कर्म तं जीव कर्म पदवीं अनुवर्तमानास् कर्म पदवीं अनुवर्तमानास् तापत्रयो पशा तापत्रयो पशा मनाय तापत्रयो पशमनाय वयं भजेन तापत्रयो पशमनाय वयं भजेन ज्ञानं यत् एतद् अददात् कथमक्सदेवस् त्रैकालिकं स्थिरचरेष्व अनुवर्तति तांशः तं जीव कर्म पदवीम् अनुवर्तमानास् तापत्रयोपशमनाय वयं भजेन भजेम கொஞ்சம் பெரிய ஸ்லோகா பஜேம நான் என்னன்னு போட்டேன் தெரியாம போட்டேன் பஜேம தான் நான் ஏதமோ சரியா எழுதல சரி அது படிக்கிறீங்களா இங்கிலீஷ்ல அனுவர்த்தி தாம்ஸ் அவ்வளவுதான் இருக்கு அனுவர்த்தி அது ஓகே அனுவர்த்ததி தாம்சக இங்கிலீஷ்ல அனுவர்த்தி தாம்ஸ் அவ்வளவுதான் இருக்கு ஓகே ஓகே யாரா ட்ரை பண்றீங்களா ஞானம் யத் ஏதத் அதத் கதமஸ்ஸதேவ त्रैकालिकं स्थिरचरेष्व अनुवर्तमानस् तं जीव कर्म पदवीम् अनुवर्तमानास् तपत्रयोपशमन्य वयं भजेम வேர்ட் பை வேர்ட் மீனிங் போயிடலாம். ஞானம் நாலேஜ் இல்லை தமிழ் என்ன படிக்கிறீங்களா? வேர்ட் பை வேர்ட் மீனிங். ஞானம் அறிவு. யத்
எந்த ஏதத் இந்த அததாத் கொடுத்து கதம அவரின்றி அந்த தேவ பரமபுருஷ பகவான் திரைகாலிகம் காலத்தின் 3 பிரிவுகளின் ஸ்திர சரேஷு உயிரற்ற மற்றும் உயிருள்ள பொருட்களில் அனுவர்த்தித தங்குதல் அம்ச அவரது பகுதி உருவமைப்பு தம் அவரிடம் ஜீவாத்மாக்களின் கர்ம பதவி விளைவை தரும் செயல்களின் வழி அனுவர்த்தமான பின்தொடர்ந்து செல்பவர்கள் தாவத்ரய 3 வித தொல்லைகளிலிருந்து உபசமானய விடுதலை பெற பயம் நாங்கள் வஜேம சரணடைய வேண்டும். டிரான்ஸ்லேஷன் தமிழ்ல படிக்கிறீங்களா? டிரான்ஸ்லேஷன் வேறு யாருமின்றி பரமபுருஷ பகவான் எல்லைக்குட்பட்ட பரமாத்மாவாக பகவானின் பகுதி உருவமைப்பாக எல்லா உயிரற்ற மற்றும் உயிருள்ள பொருட்களை வழி நடத்துகிறார். அவர் காலத்தின் 3 பகுதிகளாகிய இறப்பு, நிகழ்வு மற்றும் எதிர்காலம் இவற்றில் இருக்கிறார். அதனால் கட்டுப்படுத்தப்பட்ட ஆத்மா அவரது வழிகாட்டலால் வேறுபட்ட செயல்களில் ஈடுபட்டுள்ளது. இந்த கட்டுப்படுத்தப்பட்ட வாழ்வின் 3 வித தொல்லைகளில் இருந்து விடுபட நாம் அவரிடம் மட்டுமே சரணடைய வேண்டும்.